நம்ம பிரியா இருந்துட்டு, கார்த்திக்கோட வாழ்க்கையில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, ஏது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே இப்படின்னா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு பார்த்தாலுமே கூட, அதாவது ஏற்கனவே இலக்கியாக்காவும், கௌதம் அண்ணனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி, இந்த சமயத்துல ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பார்த்தீங்கன்னா, இனிமே அஞ்சலி திருந்தவே மாட்டா. இப்பயாச்சும் பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கோ இலக்கியா. நானும் பார்த்தீங்கன்னா, நீ சொன்னத அப்ப நெனச்சு, கண்டிப்பா அஞ்சலிய திருத்திடலாம் அப்டின்ற ஒரு வலியோட தான் பார்த்தீங்கன்னா, நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா, இவ மறுபடியும் இவ்ளோ பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணுவா அப்டின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்டின்ற மாரி நம்ம கௌதமும் சொல்றாங்க. அதே மாதிரி இலக்கியாவும் இதுக்கு மேல கார்த்திக்கோட லைஃப்ல அஞ்சலி தேவையே கிடையாது கார்த்திக். நானே சொல்றேன். அதாவது கௌதம் நானே சொல்றேன். அப்டின்ற மாரி சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஒரு பக்கம் இது மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு இல்லையா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும், இலக்கியாவும் நெனச்சது, அஞ்சலிய மறுபடியும் பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் கார்த்திக் கூட சேர்க்கணும் அப்டின்றதுக்காக. அப்போ அஞ்சலியும் கார்த்திக் கூட சேரணும் அப்டின்னு தான் நெனைக்கிறா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா, என்னதான் சந்தேகம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அஞ்சலி இலக்கியா நல்லபடியா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது அப்டின்ற மாரி நெனச்சாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகளும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சிறப்பாவே நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அஞ்சலி பேசாம இருந்திருந்தாலே, அதாவது கார்த்திக் கூட மறுபடியும் சேர்ந்து வரலாம். நமக்கும் இலக்கியாவுக்கும் என்ன பிரச்சனை? அப்படியே பார்த்தீங்கன்னா டீல்ல விட்டுறலாம். அப்படின்ற மாரி நெனச்சு, இந்த பைரவி கூடலாம் பார்த்தீங்கன்னா சேராம இருந்திருந்தாங்க அப்படின்னா, ரொம்பவே நல்ல விஷயம் எல்லாமே நடந்திருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயி போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாமே சென்சிட்டிவா மாற ஆரம்பிச்சுருச்சு. அதே சமயம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அ கௌதமும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும் பிரியா கிட்ட சம்மந்தம் பேசுறாங்க. அதாவது உன் அண்ணன் கிட்ட நான் பேசுறேன்ம்மா. உனக்கு கார்த்திக்க அ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே. நான் இப்படி கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்னோட மனசுக்குள்ள இருக்கிறத மட்டும் நீ சொல்லு. அதுவே போதும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்லண்ணே நீங்க கேட்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா கார்த்திக்க திருத்துறதுக்காக தான் என்ன முதல்ல கூட்டிட்டு வந்தீங்க. நானே என்ன அறியாம பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுதான் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய உண்மை. அதே சமயம் நீங்க இப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, நான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, நான் கேட்கிறேன். பட் என் அண்ணனையும் பார்த்தீங்கன்னா, என்னால சமாளிக்க முடியும். நீங்க ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அண்ணன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம கௌதமோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்க சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம கௌதமோட குடும்பத்துக்கு கார்த்திக் குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த குடும்பத்திலயும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.